ஹாய் கைஸ், வெல்கம் டு பிக் டாபிக். திமுக பார்த்தோன்னா மறுபடியுமே இந்த நடிகர் அப்படிங்கிற அரசியலை கையில் எடுத்து பார்த்தோன்னா ஒரு விஷயத்தை பண்ண போகுது அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சந்தேகமாக இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு பண்ணாங்களா அதே மாதிரி எப்படின்னா வடிவேல் அவரில் வச்சு இப்போ திமுகவை சேர்ந்த ஒரு அமைச்சர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, விஜய்க்கு கூட்டம் கூட்டுறதெல்லாம் பார்த்தோன்னா ஓட்டெல்லாம் மாறாது. நாங்கள் பார்த்தோன்னா 2011 வந்து நகைச்சுவை நடிகர் வடிவேல் அவர்களை கூப்பிட்டு பார்த்தோன்னா பரப்புரை பண்ணோம், கூட்டம் கூட்டினோம், அவருக்கே அந்த லெவலில் கூட்டம் வந்துச்சு. ஆனால் அதெல்லாம் பார்த்தோன்னா ஓட்டாக மாறுமான்றது தெரியாது அப்படின்ற மாதிரி இவர் சொல்கிறாரு. அதாவது அவங்க சொல்லிக்கிறாங்க, நாங்கள் என்னதான் வடிவேலை கூட்டிகிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணாலும் நாங்கள் அந்த தேர்தலை ஜெயிக்க முடியல, வேறு கட்சி ஜெயிச்சுட்டு போயிருச்சு அப்படின்றது இவங்களே ஒத்துக்கிறாங்க போல். சரி, ஓகே, அந்த டாபிக் விடுங்க, அதை பற்றி பேசலாம் நம்ம இந்த வீடியோ போடல. இப்போது வடிவேல் அவர்களை கூப்பிட்டு வந்து பார்த்தோன்னா அந்த டைமில் இவங்க பேசி இவங்களோட மரியாதை பார்த்தோன்னா குறைச்சி, ப்ளஸ் வந்து இவங்க தேர்தலில் தோற்றதுக்கு மிக முக்கியமான காரணமாக இருந்ததே யார் அப்படின்னா வடிவேல் அவர்கள் தான். அந்த வரலாறு அப்படிங்கிறது இவங்க மறந்துட்டாங்களே என்னமன்றது தெரில. ஏன்னா இவங்க பிரச்சாரம் பண்ண வந்தால் பார்த்தோன்னா மக்களுக்கு என்ன பண்ண போகிறோம் அதை பற்றி சில விஷயங்களை பேசணும், ஏதாவது அவங்களோட கட்சி சார்ந்த விஷயங்களை பேசினாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் வடிவேல் அவர்கள் என்ன பேசினார் அப்படின்னா விஜயகாந்த் அவர்கள் தான் பேசினார். விஜயகாந்த் அவர்கள் பார்த்தோன்னா சராமரியாக தாக்குனார். அவரை பார்த்தோன்னா போதையில் இருக்கார், அவரெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஆளா அப்படின்னு எந்த கப்பலுக்கு கேப்டன் அப்படின்னு மாதிரி பல விஷயங்களை கேட்டு கலாய்ச்சி பார்த்தோன்னா அவர் வந்து அந்தளவுக்கு மோசமாக திட்டியிருந்தார். அப்படி திட்டுன ஒரு நபரை பார்த்துட்டு பார்த்தோன்னா பல பேர் வந்து அதிர்ச்சியில் திமுகவுக்கு வாக்கு செலுத்தலை அப்படிங்கிறது உண்மையான ஒரு விஷயம். இவர் இப்படி பேசுனதுக்காகவே திமுகவுக்கு விழுக வேண்டிய வாக்கெல்லாம் பார்த்தோன்னா தேமுதிகவுக்கு விழுந்தது, விஜயகாந்த் சார் அவருக்கு விழுந்தது அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இவங்க கூட்டிகிட்டு வந்து இவங்க கட்சியை இவங்களே தான் டேமேஜ் பண்ணிட்டாங்க வடிவேல் அவர்களை வச்சு. இப்போது அதையே மேற்கோள் காட்டி இந்த குரூப் பேசிகிட்டு இருக்கு அப்படின்னா அப்போ அடுத்து தளபதிக்கு எதிராக யாராவது நடிகராக இருக்கிறதுக்காக பிளான் பண்ணுறீங்களான்னு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா சந்தானம் அவர்களெல்லாம் வந்து தளபதி எடுத்து பிரச்சாரம் பண்ண போகிறாரு உதயநிதி கூட அப்படின்ற நியூஸ் எல்லாம் வெளியே வந்துச்சு. அது ரூமர் தான், அஃபீஷியலெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நியூஸ் போயிட்டு இருந்துச்சு. இவங்க அந்த விஷயத்து கூட கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு எக்ஸாம்பிள் தான் பார்த்தோன்னா இப்போ வந்து இளையராஜா ஃபங்க்ஷனில் வந்து ரஜினி அவர்களை வச்சு தளபதி பேச வச்சது. புதிய பழைய எதிரிகளை எதிர்க்க தயாராக இருக்கிற தமிழக முதலமைச்சர் அப்படின்னு சொல்லி தான் அவர் பேசவே தொடங்கினார். அந்த விஷயத்தில் பார்த்தோன்னா அவர் அந்த இடத்துல பேசணுமே என்ன, அவரை பேசினாரா இல்லை அவரை பேச வச்சாங்களா அப்படின்றது பல டவுட்டை க்ரியேட் பண்ணுது. பட் எதுவாக இருந்தாலும் இவங்களோட ஸ்ட்ராட்டஜி எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நடிகனாக இருந்து அரசியல் கட்சி ஆரம்பித்த ஒரு நபரை இன்னொரு நடிகனை வச்சு தான் அட்டாக் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இவங்க தீவிரமாக இருப்பாங்க. அதில் எந்தவித மாற்றமும் இல்லை. என்ன வேணால் இருக்கலாம். தேர்தல் டைமில் பார்த்தோன்னா எந்த நடிகரை வேணால் தளபதி விஜய் அவர்களுக்கு எதிராக வந்து களத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பிரச்சாரம் பண்ணுறதுக்காக வடிவேல் அவர்கள் மாதிரியே. ஆனால் அப்படி இறக்குனாங்க அப்படின்னா 2011 என்ன மாதிரியான வரலாறு நடந்துச்சோ அதே வரலாறு தான் இந்த கட்சிக்கு மறுபடியும் நடக்கும். இப்போ ஆல்ரெடி பார்த்தோன்னா விஜய் அவர்கள் வந்து நடிகன் அப்படின்னு பேசுகிறதே பல மக்களுக்கு பிடிக்கவே இல்லை. புதுசாக ஒருத்தர் வர்றாரு, அவர் செய்கிறாரு, செய்யாமல் போகிறாரு, அவரோட அரசியல் அவர் பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. அதை விட்டுட்டு நீங்கள் எதுக்கு பார்த்தோன்னா இவர் இப்படி பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இருந்துகிட்ருக்கு. அதில் இந்த நாம் டம்மி கட்சி அப்படின்னு ஒரு குரூப் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா பேரவே தொலைச்சிட்டாங்க. மக்கள் மத்தியில் பார்த்தோன்னா வெளியே கூட தலை காட்ட முடியாது. அந்த லெவலில் வந்து விஜய் அவர்களை பற்றி கேவலமாக பேசி இவங்களே பார்த்தோன்னா அவங்க பேரை கெடுத்துக்கிட்டாங்க. அதே நிலைமை திமுகவுக்கும் வரும் அப்படின்ற மாதிரி நினச்சாங்க அப்படின்னா அந்த மாதிரி விஷயத்தை இவங்க கையில் எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. வடிவேல் அவர்களை வச்சு பார்த்தோன்னா இவர் மேற்கோள் காட்டி பேசுகிறார் அப்படின்னா அந்த டைமில் நடிகர் வடிவேல் அவர்களை பார்க்குறதுக்காக கூட்டம் கூடிச்சு, ஆனால் எங்களுக்கு ஓட்டு விழுகலை அப்படிங்கிறது இவங்களே சொல்கிறாங்க. அதை வச்சு தான் பார்த்தோன்னா ஒரு வேளை தளபதிக்கும் கூட்டம் கூடும் ஓட்டு விழுகாது அப்படின்னு சொல்கிறாரு, என்னமோ தெரில. வடிவேல் அவர்கள் எந்த மக்களுக்கு நல்லது செஞ்சு நம்ம பார்த்துருப்போம். அவர் கூட நடித்த நடிகர்களுக்கே நல்லது செய்யலை அப்படின்ற குற்றச்சாட்டு தான் இப்போ வரைக்கும் பார்த்தோன்னா நம்ம சொல்லலை. அவர் கூட நடித்த நடிகர்களில் நிறைய பேர் குற்றச்சாட்டுகள் வச்சுட்டு இருக்காங்க. அவருடைய காமெடியை பார்க்குறோம், சிரிக்கிறோம், என்ஜாய் பண்ணுறோம், எல்லாம் ஓகே தான். பட் அவர் ரியல் லைஃப்பில் அவரோட கூட இருக்கிற நடிகர்களே கண்டுக்கல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. அவர் எந்த மக்களுக்கு உதவி செஞ்சார்? ஆனால் விஜய் அவர் அப்படியா? 25 வருஷமாக பார்த்தோன்னா மக்களுக்காக நின்றுருக்காரு, மக்களுக்கு உதவி பண்ணியிருக்காரு, ரசிகர் மன்றத்துலேருந்து உதவி பண்ணார், அதுக்கப்புறமா மக்கள் இயக்கத்துலேருந்து உதவி பண்ணார், இப்போ அரசியல் கட்சியை மாற்றி உதவி பண்ணிகிட்டு இருக்காரு. இன்னும் அரசியலுக்கு வந்ததுக்கப்புறம் உதவி பண்ண போகிறாரு. மக்கள் பக்கமே நின்றுருக்காரு தளபதி. அவர் பண்ண உதவிகள் பலது இருக்குது. அதை கொண்டு போய் வடிவேல் அவர்களோட கம்பேர் பண்ணுறீங்க, அது எப்படி சரியாகும்? ஸோ நடிகன் அப்படின்றதையும் தாண்டி அவர் மக்களுக்காக உதவிகள் பண்ணியிருக்காருல, அந்த உதவிகளெல்லாம் வச்சு தான் பார்த்தோன்னா நாங்கள் வாக்கு கேட்க போகிறோம். ஆல்ரெடி அந்த உதவிகளை வாங்கினாங்களா அந்த மக்களுக்கு தெரியும் அவர் எப்படி பட்டவர் அப்படின்னு. அதுவும் இல்லாமல் சினிமா துறையிலே பல பேருக்கு உதவி பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பல உதவிகளை பார்த்தோன்னா அவர் பண்ணிகிட்டே தான் இருக்கார் இப்போ வரைக்கும். அப்படி இருக்கிற ஒரு நபரும் வடிவேல் அவர்களும் ஒன்றும் கிடையாது. அதை வச்சுட்டு பார்த்தோன்னா இவங்க வடிவேல் அவர்கள் மேற்கோள் கட்டி பேசி பார்த்தோன்னா தளபதி விஜய் அவர்கள் அவாய்ட் பண்ணுறாங்களாமா. அதெல்லாம் நடக்காது. அப்படி பண்ணி தான் ஏற்கனவே 2011 பார்த்தோன்னா மக்கள் கூப்பிட்டு தூக்கி உட்கார வச்சுருந்தாங்க. இப்பவும் அதே மாதிரி பண்ணிங்க அப்படின்னா அதுதான். இது எல்லாத்தையும் தாண்டி எந்த நடிகரும் இறக்க மாட்டாங்க. சப்போஸ் அந்த மாதிரி ஏதோ ஒரு நடிகர் இறக்கிட்டீங்க அப்படின்னா அந்த நடிகர் எந்த படத்தில் நடித்தாலும் அந்த படம் ஃப்ளாப் தான். பசங்க போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிருவாங்க. அந்த லெவலில் பார்த்தோன்னா அவர் எந்த படத்தில் நடித்தாலும் அந்த படத்தை பார்த்தோன்னா வச்சு செய்வாங்க. அந்த லெவலில் இருக்குது தளபதியோட ஐடி விங்க். அது யாராக இருந்தாலும் தளபதிக்கு ஆப்போசிட்டாக பார்த்தோன்னா என்னத்தை பேச முடியுமோ ஒன்றும் பேச முடியாது, அது வேறு விஷயம்.
தளபதி ஒரு நடிகர், அதுக்கப்புறமா கொள்கை இல்லாத நபர் அப்படின்னு இந்த மாதிரி அவதூறாக தான் பேசுவாங்கிறத தவிர வேற ஒன்றும் பேச மாட்டாங்க. அப்போ அந்த நடிகர்கள் கூட சேர்த்து வச்சு பேசுறது இது தானே இவங்க பேசுவாங்க. அதுக்கு ஒரு நடிகர் புதுசாக யாராவது இருக்குவாங்க. அப்படி இறக்கிட்டார் அப்படின்னா அந்த நடிகர் அடுத்தது சினிமாவே நினச்சி பார்க்க முடியாது. வடிவேலு அவர்களுக்கு என்ன நடந்துச்சோ கொஞ்சம் வருஷமாக அவர் வந்து அதை பற்றி பேசிட்டு எந்த அளவுக்கு தலைமையரவாக இருந்தாரோ அந்த மாதிரி அந்த நடிகருக்கும் நடக்கும். தளபதி ஃபேன்ஸ் வச்சு செய்ய காத்திருக்கோம், அதில் எந்த மாற்றமும் இல்லை. அப்படி நடக்கும், அது நடக்காது. சப்போஸ் நடந்துச்சு அப்படின்னா அதனோட ரிசல்ட் இப்படி தான் இருக்குது அப்படின்றத நான் சொல்ல வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா இவங்களோட ஸ்ட்ராட்டஜி அதுதானே. நடிகர்கள் வந்து அரசியலுக்கு வந்து மக்களுக்கு நல்லது செய்வாங்களா அப்படின்னு பேசுவாங்க. அதே நடிகர்கள் அதே சினிமா துறையை சேர்ந்த இளையராஜா அவர்களுக்கு ஃபங்க்ஷன் நடத்துனாங்க, ரஜினி அவர்களுக்கு கூப்பிட்டு வச்சு சரி அவர் வச்சு பேச வச்சாங்க. நடிகர்கள் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் கலந்துக்குவாங்க. ஆனால் நடிகர்கள் வந்து வாக்கு மட்டும்தான் இவங்களுக்கு செலுத்தணும், அவங்களுக்கு அரசியல் பண்ணக்கூடாது. இதுதான் அவங்களோட நிலைப்பாடு. அப்புறம் நடிகருக்கு வாக்கு செலுத்தாதீங்க அப்படின்னா அப்புறம் எதுக்கு ஒரு நடிகரை கூட்டிகிட்டு வந்து பிரச்சாரம் பண்ணிங்க வடிவேலு அவர்களை? அவரும் ஒரு நடிகர் தானே. அப்போ இருந்து அந்த ஸ்ட்ராட்டஜி பார்த்தோன்னா எதுக்கு ஸ்டார்ட் பண்ணி விட்டீங்க? அப்படி இருந்து விட்டுருக்க வேண்டியதானே. இவங்களோட அரசியலே அப்படி தான். இவங்களை அடிக்கணும் அப்படின்னா அவங்க துறையை சார்ந்த நபரையை தூக்கு, யாரோ ஒருத்தர் தூக்கு, அதுதான் கரெக்டாக இருக்குது அப்படின்னு காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்து பேச வைக்கிறது. பட் அது யார் எவர் அப்படின்றதெல்லாம் நம்மளுக்கு தெரியாது. நடந்துச்சுன்னா அந்த நடிகர் இனிமேல் சினிமாவை நினச்சி கூட பார்க்க முடியாது. அந்த லெவல் அடி விழுகும். எந்த ஒரு ப்ரொடியூசர் டேரக்டர் அந்த நடிகரை நடிக்கிற கூட விட மாட்டாங்க. அந்த லெவலில் வச்சு செய்வோம் தளபதி ஃபேன்ஸ். அதில் எந்த மாற்றமும் இல்லை. பொறுத்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. ஸோ இப்போது விஜய் அவர்கள்கிட்ட இந்த வடிவேலு அவர்களை கம்பேர் பண்ணி பேசின இவரெல்லாம் பார்த்தோன்னா அரசியல் என்னத்தை பண்ணார் அப்படின்னு தான் நம்மளுக்கு கேட்க தோணுது. ஸோ அவரும் இவரும் ஒன்றும் கிடையாது அப்படின்றது நிறைய விஷயங்களை நம்ம உறுதிப்படுத்த முடியும். இவங்க அதை தேவையில்லாமல் பேசி பார்த்தோன்னா ஒரு கான்ட்ரவர்சி கிரியேட் பண்ணாங்க, அவ்வளோதான். அடுத்தது இந்த நயினார் நாகேந்திரன் அப்படிங்கிற நபர், பிஜேபியோட இப்போதைக்கு மாநில தலைவர், ஒரு கவுன்சிலர் சீட்டு கூட ஜெயிக்காத கட்சியை பற்றி நம்ம இப்போ பேசக்கூடாது, அவர் முதல்ல ஜெயிக்கட்டும் அதுக்கப்புறமா பேசட்டும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாரு. அவர் நிற்கட்டும் ஜெயிக்கட்டும் பேசட்டும், ஓகே அதெல்லாம் அப்புறம். பிஜேபி பார்த்தோன்னா தமிழ்நாட்டில் காலூன்றவே முடியாது அப்படின்னு தளபதியும் சரி நிறைய பேர் பார்த்தோன்னா அதை தான் வேலையாக பண்ணிகிட்ருக்கோம். அதனால் நீங்கள் பார்த்தோன்னா உள்ள வரக்கு வாய்ப்பு இல்லை. அவர் ஜெயிச்சிருவார் எப்படியும், அது பிரச்சனை இல்லை. நீங்களாம் பார்த்தோன்னா ஜெயிச்சு சட்டசபைக்கு போக முடியுமா இல்லையா அப்படிங்கிறத பாருங்கள் அப்படின்றத நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறது. அதுக்கப்புறமா இன்னொருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுக அமைச்சர் வந்து போட்டியே வந்து சீமானுக்கும் விஜய்க்கும் தான், யார் 3ஆம் இடத்தை பிரிக்க போகிறாங்க அப்படின்னு தான். சீமான் அவரில் தளபதி ஏறெடுத்தும் பார்க்கல, பேசவும் இல்லை, அவரை பற்றி கேள்வி கேட்குறதும் கிடையாது. இப்போது விஜய் திமுகவை கேள்வி கேட்குறாரு, திமுக தளபதிக்கு பதில் சொல்லுது. அப்போ இதில் யாருக்கு போட்டி? திமுகவுக்கும் தாவேக்காக்கும் தான் போட்டி அப்படிங்கிறது இவங்களே பல இடங்களில் பதில் சொல்லி ஒத்துக்கிறாங்களே. சீமான் பேசுனதுக்கு தளபதி எந்த இடத்துல ரியாக்ட் பண்ணி இது வரைக்கும் ஒரு விஷயத்தை பேசியிருக்காரு? எங்கேயும் பேசலை. இல்லை தளபதி பேசுனதுக்காக பார்த்தோன்னா திமுக நபர்கள் யாராவது பேசாமல் இருந்தீங்களா? தளபதி மாதிரி தளபதி வந்து சீமான் அவாய்ட் பண்ணுற மாதிரி நீங்கள் தளபதி அவாய்ட் பண்ணிங்களான்னா இல்லை. அத்தனை அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், மேடை பேச்சாளர்கள், இப்போ ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு எல்லாருமே பேசியாச்சு. அப்போ இதில் யாருக்கு கூட போட்டி? நம்மளுக்கு போட்டியே யார் வருவாங்க அப்படிங்கிறத நீங்களே இந்த பதிலெல்லாம் சொல்லி பார்த்தோன்னா மக்களுக்கு புரிய வச்சுட்ருக்கீங்க. விஜய் தான் நம்மளுக்கு போட்டி அப்படிங்கிறத நீங்களே பார்த்தோன்னா இப்போ இந்த விஷயத்த சொன்னீங்களே, இதில் கூட பார்த்தோன்னா ஓகே நாங்கள் 2 பேரும் தான் போட்டி அப்படிங்கிறத நீங்களே ஒத்துக்கிட்டீங்க. இதில் எங்கே சீமான் இடையில வந்தார்? சீமானெல்லாம் பார்த்தோன்னா ஒரு ஆளாகவே தளபதி மதிக்கிறது இல்லை. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலினெல்லாம் பார்த்தோன்னா இந்த சீமானை பார்த்தோன்னா பேசக்கூட மாட்டாங்களா, அந்த மாதிரி தான் தளபதியும். இவரெல்லாம் பார்த்தோன்னா கண்டுக்கவே மாட்டார். உங்களை தான் கேள்வி கேட்குறாரு, நீங்களும் பதில் சொல்லிட்டு இருக்கீங்களே. இப்போ நீங்கள் 2 பேர் தான் போட்டி. இந்த ஒரு குரூப் பார்த்தோன்னா இதோட பேசி சுற்றிட்டு இருக்கிறது. இந்த மாதிரி எதை சம்மந்தப்படுத்தணும், எதை வந்து சம்மந்தப்படுத்தக்கூடாது, எப்படி பேசணும் அப்படின்றதே தெரியாமல் ஏதோ பேசிட்டு தளபதி விஜய் அவர் வந்து ஒரு டம்மியாக காட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறாங்க. அது எந்த காலத்துலையும் நடக்காது. அது 2011 கிடையாது. அப்போ கூட பார்த்தோன்னா பெரிய லெவலில் மக்கள் கையில் சோசியல் மீடியாஸ்ன்றதெல்லாம் அதிகமாக கிடையாது. அதனால் விஜயகாந்தவில் பார்த்தோன்னா ஈஸியாக வீழ்த்திட்டாங்க. இப்போல்லாம் அப்படி கிடையாது. ஈஸியாக பார்த்தோன்னா என்ன நடந்தாலும் அடுத்ததுலேயே பார்த்தோன்னா சுட நியூஸ் எடுத்து போட்டு போஸ்ட் பண்ணி நாங்கள் ரிப்ளை கொடுத்துட்டு போயிட்டே இருக்கோம். இதெல்லாம் பார்த்தோன்னா பழைய ஓல்டு டெக்னிக். சரி இவங்களும் வயசானவங்க தானே, அந்த மாதிரி டெக்னிக் தான் இன்னும் வச்சுருப்பாங்க. புதுசாக இப்போதைக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்கிறது, வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இந்த மாதிரி பலவிதமான தளபதி மேலே குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுன்ற பேரில் நம்மளுக்கு பார்த்தோன்னே குபீர் சிரிப்பு வர மாதிரியான விஷயங்களை பேசுகிற இவங்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே பிக் டாபிக்ஸ் சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய பிக் டாபிக்ஸ், பொலிட்டிக்கல் நியூஸ், ட்ரெயினிங் நியூஸ், சினிமா அப்டேட்ஸ் அப்படி நிறைய நம்ம சேனல் திறந்து வரப்போகுது.